ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம பார்க்க போகிறது கருங்கவுனி அரிசி கஞ்சிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருங்கவுனி அரிசி கஞ்சி இதான் ஃப்ரெண்ட்ஸ். கருங்கவுனி அரிசி இது நான் வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கிலோ வந்து 150லேருந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ரேட் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியால் 2 கரண்டி அளவு தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி கஞ்சி வைக்க போகிறேன். அப்போ வந்து இதால் ஒரு 2 கரண்டி அளவு நான் கருங்கவுனி அரிசி எடுத்து ஊற வைக்க போகிறேன். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன். அரிசி கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். இப்படியே ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சிடலாம். இது கருப்பு கருங்கவுனி அரிசி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல சிறந்த கஞ்சாக இருக்கும். சின்ன பெண்களுக்கு பூப்படைந்த பெண்களுக்கு கர்ப்பையை வளப்படுத்தவும் நல்லா ஒரு அரிசியாக இருக்கும். நம்ம பாரம்பரியமான அரிசி. இந்த அரிசி நம்ம மறந்துருப்போம். இது இப்போ நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச கருங்கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இதோட சேர்த்து நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியும் இதே நல்ல தண்ணி தான், அதையும் சேர்த்து இதோட அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குறப்பாக ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம ரவா பதத்துக்கு அரைச்ச கருங்கவுனி அரிசியை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்குவோம். நான் செஞ்ச கஞ்சி வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வயதுக்கு வந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை நல்லா வலுவாக இருக்கும். கர்ப்பப்பைக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். இப்போ நான் இந்து உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டி வச்சு நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி எடுத்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இழகெல்லாம் தண்ணி ஊற்றினாலும் அது வேக நல்லா இல்லைன்னா ரொம்ப கெட்டியமாக ஆயிரும். இப்போ வந்து கேஸ் அடுப்பில் வச்சு பாருங்கள். நல்லா அரை வேக்காடு இப்போயே நல்லா திக்காக இருக்குது கஞ்சி. நல்லா கருங்கவுனி அரிசி ரொம்ப ஹெல்த்தான ஒரு உணவுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஒரு 16 வயசு பொண்ணுங்களுக்கு இது ரெகுலராக ஒரு வேளை நம்ம காலை இல்லை இரவு ஒரு டைம் கொடுத்தோம்னா கர்ப்பப்பை நல்லா வலுவடையும். இப்போ உள்ள பொண்ணுங்களுக்குலாம் நிறைய கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிசோடிங்கிறது நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனை, நாள்பட்ட பீரியட்ஸு, இதெல்லாம் எதுவுமே வராது. கர்ப்பப்பை நல்லா வலுவடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னே கஞ்சி ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கருங்கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பரிமாறும்போது பார்க்கலாம் எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேழ்வரகு கஞ்சி மாதிரி அந்த டைப்பில் இருக்குது. நம்ம கருங்கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் மன்னர்கள் வீட்டில் ஒரு டைம் சாதம் சமைச்சு சாப்பிடுவாங்க. நம்ம சாதம் சாப்பிட்டோம்னால இது மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.